கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தாயா ஆண்டவர், என்னை தவிர வேறொரு தேவன் இல்லை. இதை அவர் சொல்வதற்கு முன்பதாக அவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தை பாருங்கள். வானங்களை சிருஷ்டித்தவர், வானங்களை சிருஷ்டித்தவர் அவர்தான். பூமியின் அந்தகாரமான இடத்திலும் அங்க வசனம் சொல்லுகிறது, பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல். வானத்தையும் படைச்சாரு, பூமியையும் படைச்சாரு. அதை வெறுமையாக வைக்காமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து, இந்த பூமியில் மட்டும்தான் மக்கள் குடியிருக்க முடியும். இந்த பூமியை தவிர மற்ற கோள்களில் போய் நம்ம என்னதான் குடியிருக்கணும்னு முயற்சி பண்ணினாலும் முடியாது. ஏன்னா குடியிருப்புக்காக படைக்கப்பட்ட ஒரே இடம் பூமி. அதை உருவேற்படுத்தின அப்படின்னா, தண்ணி எங்கே இருக்கணும், புல் பூண்டு எப்படி இருக்கணும், காடுகள். சில வாரத்துக்கு முன்னால் மேற்கு தொடர்ச்சி மலைக்குள்ளே நாங்கள் போனோம். அங்கே உள்ள மலை ஜாதி மக்களை பார்வையிடுவதற்காக நாங்கள் சென்றோம். அங்கே உள்ள இயற்கை வளங்கள், அங்கே உள்ள தோட்டங்கள், என்ன ஆச்சரியம்! ஆண்டவர் படைத்த படைப்புகள் எவ்வளவு மேன்மையாயிருக்கிறது, எவ்வளவு மகிமையாயிருக்கிறது, எவ்வளவு ஆசீர்வாதமாயிருக்கிறது. அவர் சொல்றாரு, இது எல்லாம் எது எது எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க வைத்தவராகிய நான் சொல்லுகிறேன், நான் தான் கர்த்தர். அப்போ நம்ம வானங்களை பார்க்கும்போது, பூமியை பார்க்கும்பொழுது, கடலை பார்க்கும்போது, மீன்களை பார்க்கும்பொழுது, இயற்கைகளை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய நினைவு நமக்குள்ள வரணும். அவர்தான் கர்த்தர். ஆண்டவர், இந்த சிந்தையை நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் வைத்துக்கொள்ள எங்களுக்கு பலன் தார். கேட்போமா? நல்ல ஆண்டவரே, நீர்தான் ஆண்டவர் என்பதை எல்லா நிலைகளிலும் நாங்கள் பற்றி கொள்ள பலன் தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.